கொஞ்சம் நில்லுங்க. வா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. தட்ட வாங்கிக்கோ. அடிக்க வர சொல்லுங்கயா ஐயா. ஐயா அடிக்க வர சொல்லுங்கயா. வலிக்குதியா ஐயா. ஐயா உங்களுக்காக வண்டி எடுத்து போக மாட்டேயா ஐயா. விட்டு சொல்லுங்கயா ஐயா. போச்சு. என் மான மரியாதை எல்லாம் தட்டோடு போச்சு. வெட்டுப்பட்ட வாழை மரத்தை ஒட்ட வச்சு உறவை புதுப்பிக்கணும்னு நினைச்சா அது இந்த கட்டை உசுவடக்கு வரைக்கும் நடக்காது ஐயா. அதையும் மீறி யாராவது போகணும்னு நினைச்சா அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்கையை நான் சுத்தி வந்து கழுத்துல கட்டின தாலியை கலட்டி வச்சுட்டு போக சொல்லியா கணக்கு பிள்ளை. ஓ, டைம் இஸ் கோல்டு. இந்த நேரத்தை வீணாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு டேய் வடங்க. என்னது? கூலிங் கிளாஸ். அது தெரியுது. இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கயிறு அவுத்து கண்ணாடியில கட்டி கழுத்துல தொங்க விட்டுக்கிறியே எதுக்கு? ஒரு சேஃப்டிக்கு தான். அப்படியே இந்த கயித்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு. இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். அறிவு கெட்ட நாயே. என்ன பூச்சண்ட கொற்ற பண்ணில இந்நேரத்துல குளிச்சிட்டு இருக்க? அது வந்துக்கா உள்ள ஒரே புழுக்கமா இருந்தது. அதான். புழுக்கம் வீட்டுக்குள்ளையா உன் மனசுக்குள்ளையா? அக்கா ஏன் என்கிட்ட போய் சொல்ற? நானும் கொஞ்ச நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சோத்துல உப்பு போட்டுக்கிறது இல்ல, குழம்புல புளிக்காரம் சேர்த்துக்கிறது இல்ல. என்னாச்சு சொல்லுமா. உனக்கும் அவனுக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. கொஞ்ச நாளைக்கு பத்தியத்துல இருக்கலான்னு நானும் அவரும். பத்தியமா? ஏன் எதுக்கு? இப்ப நீ என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா? அக்கா தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கைய நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 1000 தான் நீங்க வெளியில கலகலப்பா இருந்தாலும் மனசுக்குள்ள எவ்வளவு சோகத்தை சுமந்துகிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதான் உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகுதோ அன்னைக்குதான் நாங்க ஒண்ணு சேர்றதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். உங்க 2 பேருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? எனக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு நினைச்சீங்கன்னா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அடி பாவீங்களா, மாமனுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு எங்கடி போச்சு? இது பாரு, சின்ன வயசுல இருந்து மாமனையே நெஞ்சில சுமந்து வளர்ந்துட்டேன். அதுல இன்னொருத்தனை சுமக்கணும்னு சொன்னா எப்படி? இப்ப மாமா எங்க? மன்றத்துல. என்ன மாதிரி குழந்தை இந்நேரத்துல இங்க? கொஞ்சம் வீடு வர வந்துட்டு போறீங்களா? வாங்கின பூ வாடி போச்சு, காய்ச்சின பாலும் ஆறி போச்சு. வைராக்கியமா வைராக்கியம். ஊருக்கு முன்னாடி இவளோட மானத்தை காப்பாத்த தாலி மட்டும் கட்டினா போதுமா? இவளுக்கு புடிச்ச நடந்துக்க வேணா? இந்த சிரிக்கைக்கு கல்யாணம் முடியற வர நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு சபதம் போட்டுக்கிட்டு நீங்க மன்றத்துல போய் படுத்து கிடக்குறீங்க. இவ இங்க இந்நேரத்துல பச்சை தண்ணியில குளிச்சிட்டு இருக்கா. இது அத்தையோ மாமனோ இல்ல ஊர்ல யாராவது பாத்துருந்தா என்ன நினைப்பாங்க? இல்ல மாதிரி குழந்தை. என்ன நொல்ல மாதிரி குழந்தை? ஐயா நான் செத்துட்டேன் ஐயா. அதுக்காக 2 பேரும் ஆயுசு பூரா இப்படியே இருந்துருவீங்களா? முதல்ல 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு புள்ள பெத்து கொடுங்க. அதுக்கப்புறம் என் கல்யாணத்தை பத்தி பேசுங்க. பூச்சண்ட மாமனும் கையில பிடிச்சு கொடுத்துட்டேன். இனிமே அவர் மன்றத்துல போய் படுக்காம பாத்துக்கிறது உன் பொறுப்பு. மாமா நீங்க ஏன் சந்தோஷத்தை நினைச்சு உங்க சந்தோஷத்தை கெடுத்துக்காதீங்க. பாவம் அவ சின்ன பொண்ணு.
பிள்ளையாரப்பா, நீயும் பொண்ணுக்காக சிட்டிங், நானும் பொண்ணுக்காக ஸ்டாண்டிங். ஓ காட், நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளவு ஒரு அட்டாச்மெண்ட் பாத்தியா? ப்ளீஸ், நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். எப்படியாவது நீ மறிக்குழந்து மனசுக்குள்ள பூந்து அவளை என் கூட சேர்த்து வச்சிடறேன். சேர்த்து வச்சிடுறேன். அப்படி சேர்த்து வச்சுட்டா மத்தவன் மாதிரி 4 ரூபாய்க்கு துண்டு, 4 நாவுக்கு சுண்டல், 10 பைசா உண்டியல போட்டு போக கூடாது. நோ நோ நோ, உனக்கு என்ன வேணும் சொல்லு. உலகத்தை சுத்தி பார்க்க மயில்ல போறியா, மெயில்ல போறியா, ரயில்ல போறியா? கம் ஆன் டெல் மீ. அதெல்லாம் வேணாம். துபாய் வாட்ச், ஓகே. ரேபான் கிளாஸ், ஓகே ஓகே. ரோத்மன் சிகரெட். போய் இப்படி பார்த்து உடலுக்கு கேட்டது தெரியாதா? ஓ ஐ எம் சாரி காட். ஜீன்ஸ் பேண்ட், ஜீன்ஸ் பேண்ட்லாம் வேணாம். அப்புறம் இதே போதும். சைஸ் இடுப்புல 38, இறக்கம் முட்டிக்கால் வரைக்கும். இந்த சைஸ்ல ட்ரவுசர் போடுறவன் உலகத்திலேயே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அதுவும் என் கூட தான் இருக்கான். என்ன யோசிக்கிறீங்க? அது இல்லங்க சாமா, இந்த குரலுங்க சாமா எங்க கேட்ட மாதிரி இருக்குதுங்க சாமா. இது ஞான குரல். எங்கேயும் இருக்கும், எங்கேயும் கேட்கலாம். எங்கேயும் இருக்குங்களா, எங்கேயும் கேட்கலாங்களா சாமா? ஆமா. பிள்ளையார, உனக்கு பின்னால பாம்பு. பாப்பா, ஐயோ அடிங்க சீக்கிரம். அடிங்க. என்ன பிள்ளையாரா நீ பெரிய கொள்ளையாரா? அக்கா, ஒண்ணுமில்ல பூச்சண்டு. பக்கத்து வீட்டு ஆட்சி சொன்னாங்க, இன்னைக்கு நல்ல நாளா, இன்னைக்கு தொட்டில் கட்டினா குழந்தை இல்லாதவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பிறக்குன்னு சொன்னாங்க. நீ தூங்கிட்டு இருந்த, அதான் உனக்கா வந்தனா. நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. இதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. ஒண்ணு செய், உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா என் பேரை வைக்கிறியா? அக்கா, என்ன வாயடிச்சு போயிட்டீங்க? உசுறு போற சமாச்சாரம் சொல்ல போறீங்க? சும்மா சொல்லுங்க. அம்பலக்காரரே, தட்சணைக்காக நான் பொய் சொல்ல விரும்பல. உண்மையை சொல்ல வேண்டியது என் கடமை. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை. ஸ்ரீராமன் சீதையை வனத்துல விட்டதும், துரியோதனன் பட அழிஞ்சதும், வாலி பட்டம் இழந்ததும் ஜென்ம குருவாலதான். அந்த நேரம் இப்ப உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல உங்க பரம்பரை கொடி வழியில யாருக்காவது குழந்தை உண்டானா அது உங்க உயிரை பாதிக்கும். அதுக்காக நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கு. அம்மனுக்கு ஆயுள் கோம பூஜை செஞ்சா நீங்க இந்த கண்டத்துல இருந்து தப்பிக்க வழி இருக்கு. உசுறு போனா மசுறு போச்சு. இனிமே யாருக்கு ஜோசியம் சொல்லாதீங்க. பூச்சிண்டு, எப்ப எனக்கு குழந்தை பத்தி தரப்புற? அதுக்கும் சிரிப்பு தானே? மாமா, தட்டு. அது தட்டு இல்ல, தீட்டு. வா. பூச்செடி, பூச்செடி, என்னம்மா என்னாச்சு? ஓ அதுவா, வாப்பல. வாந்தி எடுத்த பொண்ணு வைக்கப்படுறத பார்த்தா வாரிசு உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப ஜோசிகாரன் சொன்னது ஜோசிகாரர் சொன்ன மாதிரி பூச்சண்ட வயசுல குழந்தையும் வளருது, குத்துக்காலையால பிரச்சனையும் வளருது. இந்த ஊருக்கு அம்பலம் நீங்களா அவனாங்கிறத முடிவு கட்ட வேண்டியது உங்க பொறுப்பு. மாட்டு வண்டி பந்தயம் என்னைக்கு பிள்ளை? வர்ற ஞாயிற்றுக்கிழமை. பந்தயத்துல அவன் ஜெயிக்க கூடாது, செத்து போகணும். ஆண்டி பத்தி அழக வர சொல்லு.